அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித்தர்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது என்ற தலைப்பில் நான் போட்ட வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் பல பேர் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அதில் ஒரு கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சித்தர்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான சில பேர் நீங்கள் சித்தரா அப்படின்லாம் கூட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் கொடுக்கலான் இருக்கேன். அதாவது தேவகோட்டையில் நான் வேலை நிமித்தமாக சுற்றி திரிந்த நேரத்தில் சாக்கடை ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டார். நான் வேலைக்கு போகிற அவசரம், அதனால் எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கும் போது அடுத்த வார்த்தை, அப்போ பைசா கொடு அப்படின்னு, சாப்பாட்டுக்கு பைசா கொடு அப்படின்னு கேட்டார். சரின்னு எடுத்து கொடுத்தேன். பத்தாது, இன்னும் கொடு அப்படின்னாரு. மறுபடியும் எடுத்து கொடுத்தேன். இன்னும் பத்தாது, இன்னும் கொடு அப்படின்னாரு. மறுபடியும் எடுத்து கொடுத்தேன். வாங்கிக்கிட்டு என்னுடைய தாடியை பிடிச்சி கொஞ்சினார். இது வேர்ல்டு லீடர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்து நான் வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு நான் வரும்போது மறுபடியும் அவரை சந்திக்கிற மாதிரி வந்துருச்சு. ஆக என்னடா இவர் மறுபடியும் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் நம்மகிட்ட மறுபடியும் பைசா கேட்க போகிறாரு. இன்னும் ஒளிஞ்சு வெவ்வேறு தெருவில் போகிறேன். அடுத்த தெருவில் போனால் அங்கேயும் உட்காந்துருக்கிறார். அப்புறம் வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே நம்ம இவர்கிட்ட இருந்து மறையக்கூடாது அப்படின்னு நேரடியாக போய் ஆஜராகிறேன். எனக்கு உபதேசம் கொடுத்தவருடைய பேரை சொல்லி, நீ பாலமுருகனுடைய ஆள் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரை நீங்கள் என்னன்னு நினைப்பீங்க? சித்தர் கணக்கில் சேர்ப்பீங்களா இல்லை என்ன கணக்கில் சேர்ப்பீங்க? இதை நான் உங்கள் சாய்ஸில் விட்டுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு உபதேசம் கொடுத்தவர் இவரை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை சந்திக்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் சாக்கடை ஓரத்தில் குத்த வச்சு உட்காந்துருந்தார். நாங்கள் 2 பேரும் அவர் முன்னாடி போகிறோம். எங்களை அவர் கவனிக்கவே இல்லை. அவர் வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் கிட்டத்தில் போனோடனே அவருடைய வார்த்தைகள் எங்களை நோக்கிய வார்த்தைகள். என்ன சொல்கிறாரு? புதுசாக ஆளை இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கும், யார் என்ன செஞ்சாலும் அது ஜீசஸுக்கும் முருகனுக்கும் தாயா போய் சேரும். யார் என்ன நன்மை செஞ்சாலும் அது அவங்க 2 பேருக்கும் தான் போய் சேரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், புதுசாக ஆளை இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கும் அப்படின்னா அவருக்கு என்ன தெரியுது, என்ன தெரியலை? புரியுதுங்களா? அவருக்கு என்ன தெரியுது, என்ன தெரியலை? அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் தான் அதை கேட்ச் பண்ணி எடுக்கணும், சரிங்களா? இப்படி நம்ம 2001 இன்னைக்கு வரைக்கும் சுத்த சைவமாக இருந்து பெற்ற அனுபவங்கள். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எங்கெங்கு என்னை அழைத்து சென்றார், எங்கெங்கு எந்த மாதிரியான வேலைகளில் என்னை ஈடுபடுத்தினார் என்ற அனுபவங்களெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியக்கூடும். ஆத்ம நமஸ்காரம்.